வீட்டை விட்டு எங்கேயே போகாமல் வீட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணி மந்த்லி ஒரு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தான். ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஹோம்மேட் பிஸ்னஸ் போடுங்கன்னு தான் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் சின்ன சிறு குறு தொழில்கள் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதே வரிசையில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் தான் இந்த பிஸ்னஸை செய்யணும்லாம் கிடையாது. திறமை இருந்தால் யாருனாலும் இந்த பிஸ்னஸை செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ். இது என்ன பிஸ்னஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கிங் தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீனட் பன்னீர், அதாவது வேர்க்கடலையிலேருந்து பன்னீர் தயாரிக்கிறது. ஹோம்மேடாக பன்னீர் தயாரித்து இதை ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ண போகிறோம். நட்ஸுகள்லேயே ரொம்ப மலிவாக கிடைக்கிற ஒரு நட்ஸ்ன்னு பார்த்தா அது இந்த வேர்க்கடலை தான். அதே சமயம் ஊட்டச்சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது. இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப புதுமையான ஒரு பிஸ்னஸ். மில்கில் பன்னீர் சாப்பிட்ருப்பீங்க, சோயாவில் டோஃபு சாப்பிட்ருப்பீங்க. இது வேர்க்கடலை பன்னீர் ரொம்ப ரொம்ப நியூ பிஸ்னஸ். இந்த பீனட் பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பீனட்டும் எலுமிச்சம்பழமும் இருந்தால் போதும். ஹோம்மேடாக வீட்டிலேருந்தே செஞ்சு லாபம் பார்க்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 1/2 கிலோ வேர்க்கடலை வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்ல பால் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்ல பால் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி கலக்கி நீங்கள் வடிகட்டி வச்சுக்கிடணும். ஒரு 1/2 கிலோ வேர்க்கடலையிலே உங்களுக்கு ஒரு 3-4 லிட்டர் தண்ணிக்கிட்ட கிடைக்கும். இதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்ல பாலில் நம்ம காய்ச்சுவோம்ல, கொதிக்க வைப்போம்ல, அதே மாதிரி நீங்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அந்த மாவு வந்து கீழே போய் செடிமெண்ட் ஆயிரும். அதனால் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். கலக்கிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா பால் காய்க்கிற மாதிரி காய்ஞ்சி வந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் லெமனை பிழிஞ்சு அதில் ஊற்றணும். ஊற்றும்போது உங்களுக்கு மில்கில் பன்னீர் பண்ணுவீங்கள்ல, அதே மெத்தட் தான். நல்லா திரஞ்சு வரும். திரஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வடிகட்டிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. ஃபில்டரில் ஒரு காட்டன் துணி மேலே போட்டுக்கோங்க. அதில் இதை வடிகட்டும் போது அந்த தண்ணியெல்லாம் கீழே ஃபில்டராகி வந்துடும். அந்த பன்னீர் மட்டும் அதில் கலெக்ட் ஆகிரும். அதை நீங்கள் நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி வச்சிடணும். வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆயிரும். இதை உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா காலையில் எடுத்தால் உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் 100 கிராம் 200 கிராம் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இது ஒரு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்ங்கிறனால FSSAI இந்த சர்டிஃபிகேட்டும் GSTயும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா கடைகளுக்கும் இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை ஸ்டார்டிங்கில் செய்யும்போது உங்கள் அக்கம் பக்கம் வீடுகள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இவங்களிருந்தே ஆரம்பிங்க. அவங்க வாங்கி பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட் இதை மாதிரி இடங்கள்ல எல்லாம் நீங்கள் இதை சேல் பண்ணலாம். மில்க் பன்னீர்லாம் 100 கிராம் 120 ரூபா 130 ரூபான்னு விற்கிறாங்க. கிலோ 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் கிலோ 800 ரூபாய்க்கு கொடுத்தா கூட செலவு போக உங்களுக்கு எப்படியும் ப்ராஃபிட் கையில் 500 ரூபா நிற்கும். வீட்டில் இருந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பெண்கள்லாம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் குழந்தைகள் இருக்கும், அவங்கள விட்டுட்டு வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, அந்த நிலைமையில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த பிஸ்னஸை பண்ணி மந்த்லி வீட்டில் இருந்தே ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. பிஸ்னஸ் ஐடியா தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதை மாதிரி யூனிக் பிஸ்னஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.